500 crores கேரக்டர்ஸ்க்காக மேபி விஷுவல் ட்ரீட்காக வந்து பார்க்கலாம் நீங்கள். மூவி வந்து அபா அவரேஜ் தான். அதில் செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் படம் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மேபி அது அவங்க கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இந்த சீன் வேணும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். படம் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு சீன்ஸ் வந்து அங்கே ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். உழைச்சிருக்காங்க விஎஃப்எக்ஸ் அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து அவங்க வெயிட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணதுக்கு ஆனால் ஒரு இது வந்து தெரிஞ்சிருக்கு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லாமல் அது இது யூனிவர்ஸாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் போகுது, பார்க்கலாம். லாஸ்ட் சீனு ஆஃப் அன் ஹவர் கூஸ் பம்ஸாக இருந்தது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமும் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க ப்ரோ. மகாபாரத லீடாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிக்கும். பிரபாஸ் ஆக்டிங் ப்ரோ. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, மார்வல் ஈக்குவலண்டா. ஆமாம், இது பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தனா நம்ம எத்தனை வாட்டி வேணால் படத்தை பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. கமல் சாரோட என்ட்ரன்ஸ்லாம் பிச்சு உதறிட்டாங்க. நம்ம வந்து குறைய சொல்ல தேவையில்லை. இத்தனை நாள் நம்ம ஒரு ஹீரோவை பார்த்துட்டு திடீர்னு வில்லனாக பார்க்கும்போது அந்த ஹைப்பே வேறு. அவர் வேறு மாதிரி காமிச்சிட்டோன்னே மண்டுவல்ல கமல் தான் ஓடுது நமக்கெல்லாம். வந்து பிரபாஸ் சாரை வந்து குறைய சொல்ல முடியாது. அவர் வேலையை அவர் வந்து பக்காவாக பார்த்துட்டாரு. அமிதாப் பச்சன்லாம் வந்து அவர் வந்து பின்னி படம் எடுத்தது அவர் தான். கதைக்கே அவர் தான் அங்கே படமே அவருக்காக எடுத்துருக்கலாம் போல. பிரபாஸ்க்கு பல்லாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வந்து ஃபைட் சீன் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. வெறும் பேச்சா போனதுனால கொஞ்சம் ஃபன்னாக போயிடுச்சு. அதனால வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சிது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப விறுவிறுன்னு போயிடுச்சு. 3D பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் நார்மலாக பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுண்ணா. அது லீடு எடுத்து தானே விட்டாங்க. அவங்க வந்து லீடு எடுத்தது தான் அந்த ஃபைனல் சீன் தானே முக்கியமே. பார்க்குறவங்கலாம் ஃபைனல் சீனை விட்டாங்கன்னா படமே பார்க்குறதே வேஸ்ட்டு. ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் கூட அங்கேயே உட்காந்துருந்தோம். 500 கோடிக்கெலாம் ஒர்த்துனா அது அவ்வளோ அதிகமாக எடுத்தது. கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து. நம்ம வந்து அது வந்து குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா 500 கோடி கம்மியாக இந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸோட ஒரு படம் வருதுன்னா 500 கோடியே கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க அதிகமாக போட்டு பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் சூப்பரு. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. கேமியோ நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது படம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீடாக போகும், செம்மையாக இருக்கும். 3Dயில் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். 500 விஎஃப்எக்ஸ் ஒர்த்து ப்ரோ, குறையே சொல்ல முடியாது. செம ஒர்த்து. 3Dயில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. நல்ல படம் தான், பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் படம் பெருசு. அமிதாப் பச்சன்லாம் ரொம்ப இது ஃபுல் படமும் இருக்கார் அவர். அமிதாப் பச்சன் ஃபுல்லாக இருந்தார். தீபிகா படுகோன் மெயின் கேரக்டர். நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பெருசாக இருக்கும், பார்க்கலாமான்னு தெரியல. அது 3.5 ப்ரோ. 5க்கு 3.5. ஒர்த்து தான் ப்ரோ. ஆனால் லென்த்து மட்டும் கம்மி பண்ணியிருந்தா கொடுத்துருக்கலாம். 4 கொடுத்துருக்கலாம், 4 மேலேயே கொடுக்கலாம். நல்லா தான் இருந்தது படம். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு சூப்பராக இருந்தது. செகண்ட் பார்ட் லீடு நல்லா இருந்தது. கமல் சாருக்காக பார்க்கலாம். தமிழ்